உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் காலையிலிருந்து இந்த பொதுநல வழக்குகளும் தாவேக தரப்பிலிருந்து புசி ஆனந்த் மற்றும் கட்சி சார்ந்தவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 7 பொதுநல வழக்குகள் மீதாக உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துவிட்ட நிலையில் இடைவேளைக்கு பிறகு தற்பொழுது அந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை துவங்கி இருக்கிறது. இதில் மனுதாரர்கள் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்னதாக வைத்திருந்ததாக அறிய வருகிறோம். தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் விரிவான விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ராஜேஷ், தொடர்ந்து இந்த முன்ஜாமீன் மீது மனுதாரர்கள் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது, தற்பொழுது அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து விஜய் தரப்பினரை பொறுத்தவரையில அவர்கள் சொல்வது, விஜயை பார்ப்பதற்காக கூடியவர்களை காவல்துறை தான் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கு காவல்துறை போதுமான அளவுக்கு இல்லை. அதாவது கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் எங்களுக்காக போடப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில போதுமான காவல்துறையை ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். போலீஸ் மீது பழி போடவில்லை என்றும் நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் என்றும் அவர்கள் தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தினர் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நாங்கள் ஏற்கனவே பல முறை சுட்டி காண்பித்திருந்தோம். எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதெல்லாம் காவல்துறையினருக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே உரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க வேண்டியது காவல்துறை தான். ஆனால் காவல்துறை உரிய பாதுகாப்பை கொடுக்காமல், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் தாமதமாக வந்ததை ஒரு காரணமாகவும், ஏதோ நாங்களே எங்கள் கட்சியினரை திட்டமிட்டு கொலை செய்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக செய்கிறார்கள் என்ற துணையிலே அவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து விஜய் தாமதமாக வந்தது ஏன், விஜய் தாமதமாக வந்ததனால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. 7 மணி நேரம் தாமதமாக வந்ததற்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும், தாமதமாக வந்தது ஒரு குற்றமா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் நீதிமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் தாமதமாக வந்ததற்கான காரணங்களையும் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். விஜய் வரக்கூடிய செய்தி அறிந்து ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் வழியிலேயே கூடிவிட்டார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையினருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை காவல்துறை சரியாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த வேலுசாமிபுரம் சரியான இடமில்லை என்று நினைத்திருந்தால் எதற்காக எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள்? அவர்கள் அந்த இடத்தில் அனுமதி வழங்காமல் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் அங்கே சென்று பிரச்சாரம் செய்திருக்க போகிறோம்? வேறு இடத்துல சென்று பிரச்சாரம் செய்திருப்போம். எனவே இதில் ஏதாவது குறை சொல்ல வேண்டும், குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டுமானால் அது எங்கள் தரப்பை சாராது, காவல்துறையை தான் சாரும். காவல்துறை தான் இதற்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து எங்களை வழிநடத்துவது. எனவே அவர்கள் எங்கள் மீது பழியை தூக்கி போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ரவுடிகள் வேறு நுழைந்து விட்டார்கள் என்ற ஒரு புதிய பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூட்டம் நிற்கக்கூடிய இடத்தில் ஏன் லத்தி சார்ஜ் செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவ்வளவு கூட்டம் நிற்கிறார்கள், அந்த இடத்திலே லத்தி சார்ஜ் செய்தால் கூட்டம் சிதறி ஓடும் தானே. அப்படி சிதறி ஓடிய காரணத்தினால்தான் ஒருவர் மீது ஒருவர் மோதி மூச்சு திணறல் ஏற்பட்டு சில பேர் மயங்கி விழக்கூடிய அளவுக்கு சூழல் ஏற்பட்டது என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டம் குறித்து உளவுத்துறை கண்காணித்திருக்க வேண்டாமா? எவ்வளவு பேர் வருவார்கள் என்று அவர்கள் கணித்திருக்க வேண்டாமா? நாங்கள் என்ன முதலாக கரூரில் தான் பிரச்சாரம் செய்கிறோமா? இதற்கு முன்பு திருச்சி, அதே போல நாகை, திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இப்படி பல மாவட்டங்களில் பிரச்சாரம் முன்னெடுக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகிறார்கள் என்பது காவல்துறையினருக்கு நன்றாக தெரியும், ஏன் உளவுத்துறைக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த உளவுத்துறையினுடைய வேலை என்ன? எந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் வருவார்கள், சுற்றி எவ்வளவு பேர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள், இதை கண்காணிப்பதுதானே அந்த பிரிவு போலீசாரினுடைய வேலை. அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? அவர்கள் அப்படி கணித்திருந்தால் எங்களுக்கு இந்த இடம் போதுமா போதாதா என்பதை அவர்களே ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்க வேண்டுமே, அதனை ஏன் செய்யவில்லை என்றெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் தங்கள் தரப்பு நியாயங்களை, வாதங்களை நீதிபதி முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரதிவாதங்கள் கொண்டிருக்கிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் முறையிட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் தன் தரப்பு நியாயங்களையும் அரசு செய்த நன்மைகளையும்
அதே போல தமிழக வெற்றி கழகத்தினர் செய்த அந்த தவறுகளையும் சுட்டி காண்பித்து நீதிபதியிடம் முறையிட இருக்கிறார். ராஜேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.